अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 13ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, ஏகாதசி திதி, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். அதுலேயே ரொம்ப முக்கியமாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் திடீர் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி, மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். சுப விரயங்கள், சுப செலவுகள், பயணங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் பழைய ஆட்கள், பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு வேலை ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கக்கூடிய வேலை இன்றைய நாள் முடிஞ்சிடும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா சனி பார்வை சூரியன் மேல வருகிறதுனால கண்டிப்பா செட் ஆகாது. எப்படி சொத்தாலும் ஒரு மாசம்னு சொல்றது, இன்னும் ஆவரேஜ் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 22 நாட்கள் இனியுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஹெல்த் வெல்த் எல்லாத்தையுமே கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் காக்கக்கூடிய நாள். அது இன்றைய நாளை பொறுத்த வரையும் எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். தொழிலில் ரொம்ப பழைய ஆட்கள், சீனியர் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இன் ஜெனரல் பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணம் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். வீட்டுல பெரியவங்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. ஆடம்பர சுற்றுலா செல்வது, நம்ம வேணான்னு சொன்னாலும் சில இடங்கள்ல வண்டி வாகனங்கள் மாற்றுவது, அப்பாவுடைய உடல்நிலைகளுக்காக ஏதாவது செலவு செய்வது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது பயணங்கள் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். தூக்கம் வராது. வேலையில ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க சிம்பிள் பேசிக்கலா இந்த மாதிரி 3 கிரகங்கள் சேரும் பொழுது இன்றைய நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை, முடிந்தா ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறது கூட பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டனம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த மாதிரி நாட்கள்
ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமா கவனமா ஹேண்டில் பண்ணா பெட்டர். தேவையில்லாத பகை, தேவையில்லாத கோவம் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனும் கிரேடம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தொல்லைகள்லேருந்து எப்படி நீங்கலாம், எப்படி கரெக்டா இஎம்ஐ கட்டலாம், எப்படி நம்மனால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும், நம்மனால நிஜமாவே ஒரு பிரச்சனையை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருவோமா, எந்த பாதிப்பும் கிடையாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உட்காந்து யோசிப்பீங்க. இந்த யோசிக்கிற விஷயம் எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா முடியும். எந்த பயமும் தேவையில்லை, எந்த கலக்கமும் தேவையில்லை. நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ, எப்படி நீங்க நம்புறீங்களோ அது அப்படியே நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, சந்திரன் இதெல்லாம் சேரும் பொழுது கண்டிப்பாக அதாவது மனம் பல வகையில மாற்றத்துக்கு உட்படும். நிறையா சேஞ்சு, நிறைய விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் எதிராக, கொஞ்சம் மனக்கலக்கத்த இதெல்லாம் குடுக்கும். பட் அட் தி சேம் டைம் என்ன விஷயம்னா, இந்த டைம் பீரியட்ல வீடு மாறணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். வீடு, மனை, வாகனங்கள் மாற்றுவதில் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் மட்டும் கிடையாது. அடுத்த 2, 3 நாளைக்கு இந்த மாரி நல்ல பலன்கள் உண்டு. அதனால நீங்க கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஏற்றத்த குடுக்கலாம். மெயினா நோய் எதிர்ப்பு சக்தி, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது பண்ண மாதிரியே பிளான். பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. 2வது கண்டிப்பா இன்றைய நாள் வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் விட்டு குடுத்து போணும். எதுக்காக இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்றீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். 2வது எந்த விஷயத்திலயுமே இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் பணம், பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடைய உடல்நிலைகள்ல அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒரு சில பேருக்கு தொண்டை எரிச்சல், சில பேருக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னதான் சொன்னாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புரிந்துணர்வுன்னு சொல்லுவான். எதுவா இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு வேலை செஞ்சுக்கிறது பெட்டர். இன்றைய நாள் உணவுல கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பண வரவுகள் தாராளமா இருக்கும். அதே மாதிரி நல்ல செலவுகளும் இருக்கும். எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி வரும். ஒரு விஷயம் ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் கண்டினியூஸா செய்யணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்வது, கொஞ்சம் பொறுமையாக எல்லா காரியத்தையும் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் இன்றைய நாள் நமக்கு சாதகமாக மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் கருநீல நிறம். நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண பன்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.